Hi everybody, welcome to Lovely Family's Kitchen. பசியோடு இருக்கவங்கலாம் ருசியாக சாப்பிடலாம். வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பாதாம் அல்வா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 100 கிராம் பாதாமை நல்லா பாயில்டு வாட்டர் ஊற்றி சோக் பண்ண போகிறோம். ஒரு ½ அன் ஹவர் ஒரு லிட்டு போட்டு மூடி இதை சோக் பண்ண போகிறோம். ஃபார் த ரீசன் தோலை பீல் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகே, ½ அன் ஹவர் இது ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். வாங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எப்படி ஸ்கின் வெளியில் வர. நல்லா ஈஸியாக வருது ஸ்கின்னு. இப்போ எல்லா ஸ்கின்னையும் எடுத்துகிட்டு நம்ம பாதாமை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். பீல் பண்ணிட்டோம், ஸ்கின் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த பாதாமோட நல்லா காய்ச்சின பால் தான், இந்த பால் விட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். ஃபைனானா ரொம்ப நைஸாக அரைக்காது பாதாம், ஒரு மாதிரி இது கையில் திப்பி திப்பியாக இருக்கும், அதுவே இனஃப் தான். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த பாதாம் பேஸ்ட் இந்த இருக்குது அரைச்சிட்டு வந்த பாதாம் பேஸ்ட். இப்போ என்ன செய்யறோம், சும்மா எம்டி கடாயில் நம்ம இந்த இதை சேர்த்துறோம். சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் நினைப்பீங்க என்ன நான்ஸ்டிக் வைக்கிறாங்களேன்ட்டு. ஒரு சில ஐட்டமுக்கு நான்ஸ்டிக் தான் பண்ண முடியும், அப்போ தான் அடி ஒட்டாமல் நம்மளால் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நார்மல் சமையல்லாம் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் பொழுது நான்ஸ்டிக்கில் பண்ணால் தான் நம்மளால் அடியில் பிடிக்காமல் கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். ஒன்றும் எதுவுமே போடல, பால் விட்டு அரைச்சா பாதாம் மட்டும்தான். நல்லா கிளறிகிட்டே இருப்போம், கைவிடாமல் கிளறணும். அப்படிலாம் இல்லை, அதுக்காக விட்டுட்டு எங்கேயா போயிடாதீங்க, கொஞ்சம் கிளறிட்டு. இப்போ பாருங்கள், பாதாமோட ரா ஸ்மெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ½ கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே ஆட் பண்ணலாம். போட்டு கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு கைவிடாமல் கிளறணும், ஏன்னா தெரிக்குதுங்கிறதுக்காக. 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 7 மினிட்ஸ் கிளறியாச்சு. இப்போ நம்ம கீ சேர்க்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ கீ சேர்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். சேர்த்து கிளறிட்டே இருப்போம். வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ வேறு எசன்ஸ் எதுவுமே வேண்டாம், எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாதாம் குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கீ வேணால் பெரியவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். எனக்கா செய்கிற ஸ்வீட்டில் அதெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இருந்தாலும் எப்போது தான் செய்கிறோம். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலர் டயட்டில் நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை, அக்கேஷனாக தான் பண்ணுவோம். அதனால் செய்யலாம். வேண்டாங்கிறவங்க கம்மியாக சாப்பிட்டு பழகிக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைங்க நல்லா சாப்பிடட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின கீயெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ திரும்ப ஊற்ற போகிறோம். அதே அந்த பிறகு நீங்கள் அதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். கக்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா நெய் கக்கி வந்திருக்கு. இப்போ இந்த நெய் நல்லா ட்ரைன் ஆகி எடுத்துடலாம் நம்ம. இதுதான் அதோட கரெக்டான பக்குவம், இதுதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 100 கிராம் பாதாமுக்கு 100 கிராம் சுகர் போட்டிருக்கேன், 100 கிராம் நெய் போட்டிருக்கேன். நீங்கள் இதே 150 கிராம் சுகர் போட்டால் 150 கிராம் கீ போடலாம். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கேசரி, மைசூர் பாகு அது அளவுக்கெல்லாம் இது நெய் பிடிக்காது. நெய் இது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். வாங்க, டேஸ்டியான ஹெல்தியான பாதாம் அல்வா without any preservatives, no added colors. பாருங்கள், நம்ம அல்வாலாம் நம்ம எடுத்தாச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு. இவ்வளோ கீ வந்து மீந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 30 கிராம்ஸ் to 50 கிராம்ஸ்க்குள்ளே தான் இந்த கீ எடுத்துருக்கோம். ஆனால் அதை மட்டும் ஊற்றினோம்னா இந்த கன்சிஸ்டன்சி, இந்த டேஸ்ட்டு, இந்த இது கிடைக்காது. அதனால் இவ்வளோ ஊற்றிட்டு ட்ரை பண்ணி இதை வந்து நீங்கள் எந்த சமையலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுறீங்க, தக்காளி சாதம் பண்ணுறீங்க, வேறு எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போகாது, கெடுதல் இல்லை. எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.